ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பராக எப்படி ஆலு ரொட்டி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா மசாலா செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்காக 1.5 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் வேக வைக்கணும். அடுத்ததாக 4 சின்ன வெங்காயம் எடுத்து சாப் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி ஒன்று நீட்டமாக இருக்குமே, அதை எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 கார்லிக் எடுத்து சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் போட்டு சூடாக்கிட்டு அதில் முதல்ல கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதல்ல வெங்காயம் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சுருவோம். அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சட்டுன்னு வெங்காயமும் கார்லிக்கும் கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கார்லிக்கோட கலர் மாறிடுச்சு. வெங்காயமும் நல்லா கண்ணாடி மாரி இருக்குது பாருங்கள். இப்போது இதில் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா மசாலா செஞ்சு நம்ம மாவில் போட்டு உருட்டும் போது சரியாக வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உருட்டுறதுக்கு. அதனால் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது ஒன்றும் பாதியமாக வேக வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போது மசாலா சேர்க்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் மசாலா சேர்த்தாக்கா மசாலா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் turmeric பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலா இன்னும் நல்லா வேகணும். அதோட ரா ஸ்மெல்லாம் போகணும் இல்லையா, அதனால் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி இதில் சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கட்டி ஆகிட்டோன்னே உங்களால் உப்பு பார்க்க முடியாது, கஷ்டமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இதில் நம்ம கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி ட்ரெயின் ஆயிடுச்சு பாருங்கள். இது இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இப்போது நல்லா தண்ணி சுண்டிருச்சு. மசாலாவும் நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இந்த ரொட்டி நீங்கள் மைதாவில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் ஹெல்த் கான்ஷியஸ்னால் கோதுமையில் இந்த ரொட்டி செய்கிறேன். இதில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையுமே படணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதில் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ரொம்ப இல்லை, எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அதாவது 100 ml பால் சேர்த்துருக்கேன். ஃபுல் க்ரீம் ஆஃப் மில்க் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரு தடவையாக சேர்த்துறாதீங்க, நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும். மாவு பிணையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டா மாவில் செஞ்சு சாப்பிடும் போது என்ன டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு தான் கோதுமையில் செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள், அந்த விரலை வச்சு அமுத்துனா இப்போ ஓரளவுக்கு உள்ளே போகுது இல்லைங்களா? இதில் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த ரொட்டி வந்துட்டு நீங்கள் மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும் போது. இங்கே பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். உண்மையாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து எப்போதுமே வந்து ஆட்டா மாவு யூஸ் பண்ணுவேன். பட் இந்த தடவை கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்யலான்னு தான் செஞ்சு பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணோன்னே எப்படி உள்ளே போயிருக்குன்னு. இதை இப்போது ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காட்டுறேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். மாவை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிருச்சு அந்த மாவுன்னு. லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுற உள்ளே போகுது பாருங்கள். இப்போது இந்த மாவை நம்ம உருட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக வந்து எப்படி ரொட்டிக்கு மாவு எடுத்து நம்ம உருட்டுவோமோ அதேமாரியே நம்ம உருட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 உருண்டை கிடச்சிருக்குது. நான் நல்லா பெரிய உருண்டையாக தான் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மாவை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கோதுமை மாவு வந்து நம்ம டேபிள் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குவோம். ஏன்னா கோதுமை மாவுன்னு இல்லை, எல்லா வகையான மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உருட்டுனீங்கன்னா டேபிளில் வந்து மாவு ஒட்டாது, ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் மாவு உருட்டும் போது கணக்காக பார்த்துக்கோங்க. நடுவில் வந்து மாவு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு தடவை ரோலிங் பண்ணுவோம். நடுவில் மொத்தமாக இல்லைன்னா ரோலிங் பண்ணும் போது நம்மளோட ஸ்டஃபிங் வந்து வெளியாயிரும். ஸோ கணக்காக உருட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய மாவை உருட்டி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லை, ரொம்ப வந்து மொத்தமாகவும் இல்லை. இங்கே பாருங்கள், கணக்கான வந்து உருண்டைக்கு நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். நிறைய அதிகமாக வைக்கக்கூடாது, கணக்கான மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போது அதை நம்ம ஃப்ளிப் பண்ணலாம். ஃப்ளிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேலன்ஸில் வந்து உங்களுக்கு மாவு கிடைக்கும். ஸோ அந்த மாவு வந்து பிச்சு எடுத்துக்கோங்க தனியாக. மாவு ரொம்ப மொத்தமாக நம்ம உருட்டக்கூடாது. இதை நம்ம இப்போது பிச்சு தனியாக எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஷேப்பில் கிடச்சிருச்சு பாருங்கள். இதை இப்போது இன்னும் கோதுமாவு கீழே போட்டுட்டு நம்ம அது மேலே உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், நான் ஆட்டா மாவில் சாப்பிட்ருக்கேன், கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டதில்ல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு சாப்பிட்றேன். உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் ஒரு வேளை நீங்கள் செஞ்சு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. ரொட்டி வந்து கொஞ்சம் கூட ஹார்டாகவே ஆகலை. மோஸ்ட்லி நம்ம வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணணுமா சீக்கிரமாக வந்து ஹார்டாயிரும். அந்த ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பணிகாரமாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஹார்டாயிரும். பட் இது வந்து அப்படி ஆகவே இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருந்தது ஆஃப்டர் 5 ஹவர்ஸ் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அழகாக வந்து எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ரொம்ப மொத்தத்துக்கு நான் உருட்டலை, கணக்கான சைஸ்க்கு நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தவா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு லேயர் கீழே கொடுத்துருவோம். ஏன்னா நெய்யில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், நல்லா சூடில் இருக்குது. இதில் இப்போது இந்த ரொட்டியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து எண்ணெய் பூசிக்கோங்க. எண்ணெய் பூசி தான் இந்த ரொட்டியை வந்து நம்ம சுட்டு எடுக்கணும். அப்போது தான் இது நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுப்பு தீயில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பப்போ ஏற்றணும் இறக்கணும். தீ வந்து இல்லைனாக்கா உங்களுக்கு ரொம்ப ஏற்றுனீங்கன்னா தீ பிடிச்சிரும். ரொம்ப குறைச்சி வச்சிட்டிங்கனாலும் மாவு சரியாக வேகாது. ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 2 சைடும் இப்படி தான் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எனக்கு ஒரு ரொட்டி வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் பிடிச்சது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு இந்த ரொட்டி வந்து வர்றதுக்கு. இதே மாதிரியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் இல்லை. நம்மளோட பிரெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. நம்ம எடுத்துக்க வேண்டியதான் வெளியே.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கிழங்குலாம் வந்து அந்த ப்ரெட்டோட நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள், தனித்தனியாக உதிரியாக வரல. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஆலு ரொட்டி. இது வந்துட்டு சாப்பிடாதவங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பை பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.